அனைவருக்கும் வணக்கம். In this session, I am going to discuss about the types of emission of electrons. There are 4 types. First one is thermoionic emission. Second one, field emission. Third one, photoelectric emission. And then fourth one, secondary emission. Let's see one by one. Okay. First one is thermoionic emission. Thermo அப்படினா வெப்பம், அயன் அப்படினா அயனி, அயான் அப்படினா அயனி, உமிழ்வு அப்படினா எமிஷன் அப்படினா உமிழ்வு. தெர்மோஅயானிக் எமிஷன் வெப்ப அயனி உமிழ்வு. When a metal is heated to a high temperature, the free electrons on the surface of the metal get sufficient energy in the form of thermal energy so that they are emitted from metallic surface. This type of emission is known as thermoionic emission. This is very important. 2 mark question. What is mean by thermoionic emission? எப்போ ஒரு உலோகத்தை உயர் வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்துகிறோமோ அப்போ அந்த உலோக பரப்பில் இருக்கிற கட்டுரா எலக்ட்ரான்கள் என்ன செய்யும் அப்படின்னா வெப்ப ஆற்றல் வடிவத்தில் தனக்கு தேவையான ஆற்றலை பெறும். அப்போ என்ன செய்யும் அப்படின்னா அந்த உலோக பரப்பிலிருந்து உமிழப்படும். When a metal is heated to a high temperature, the free electrons on the surface of the metal get sufficient energy in the form of thermal energy so that they are emitted from the metal surface. ஒரு உலோகத்தை உயர் வெப்பநிலைக்கு சூடேற்றும் போது உலோகத்தின் பரப்பில் உள்ள கட்டுர எலக்ட்ரான்கள் வெப்பாற்றல் வடிவத்தில் தனக்கு தேவையான ஆற்றலை பெறும். அதுக்கப்புறம் அந்த உலோக பரப்பிலிருந்து வெளியேற்றப்படும். இந்த வகை உமிழ்வை தான் என்ன சொல்கிறது? வெப்ப அயனி உமிழ்வு, தெர்மோயனிக் எமிஷன். ஓகே, இது ஒரு உலோக பரப்பு, இது உள்ளே இருக்கிறதெல்லாம் கட்டுரா எலக்ட்ரான்கள், இதுதான் மெட்டல் சர்ஃபேஸ். இப்போது எக்ஸ்டர்னல் ஏஜென்சி அப்ளை பண்ணி தெர்மல் எனர்ஜி இஸ் நத்திங் பட் ஹீட் எனர்ஜி. ஹீட் எனர்ஜியை இந்த மெட்டல் சர்ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி இந்த மெட்டலோட டெம்பரேச்சரை ஹை டெம்பரேச்சருக்கு இன்க்ரீஸ் பண்ணுறோம், சூடேற்றுறோம். அப்படி சூடேற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் லிபரேட்டட், இந்த மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து எலக்ட்ரான்கள் என்ன செய்யுது? வெளியேற்றப்படுது. இதுக்கு பேர் தான் யார்? எலக்ட்ரான் உமிழ்வு, எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான். எஸ் ஆர் நோ? ஓகே. தி இன்டென்சிட்டி ஆஃப் தெர்மோயனிக் எமிஷன் டிபெண்ட்ஸ் ஆன் தி மெட்டல் யூஸ்ட் அண்ட் இட்ஸ் டெம்பரேச்சர். வெப்ப அயனி உமிழ்வோட செறிவு அப்படிங்கிறது யாரை சார்ந்து இருக்குது அப்படின்னா எந்த வகையான உலோகம் பயன்படுத்துகிறோம், அதனோட வெப்பநிலை என்ன. தி இன்டென்சிட்டி ஆஃப் தெர்மோயனிக் எமிஷன் டிபெண்ட்ஸ் ஆன் தி மெட்டல் யூஸ்ட் அண்ட் இட்ஸ் டெம்பரேச்சர். வெப்ப அயனி உமிழ்வோட செறிவு அப்படிங்கிறது பயன்படுத்தப்படும் உலோகம் மற்றும் அதனோட வெப்பநிலையை பொறுத்தது. எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா கேத்தோடு ரே டியூப்ஸ், கேத்தோடு கதிர் குழாய்கள், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், எலக்ட்ரான் நுண்ணோக்கிகள், எக்ஸ்ரே டியூப்ஸ்
எக்ஸ் கதிர் குழாய்கள். இதெல்லாம் யாருக்கு உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மோ அயனிக் எமிஷனுக்கு உதாரணம், வெப்ப அயனி உமிழ்வுக்கு உதாரணம். சரியா? இந்த படத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா தெர்மோ அயனிக் எமிஷன் ஃப்ரம் ஹாட் ஃபிலமெண்ட் ஆஃப் கேத்தோடு ரே டியூப் ஆர் எக்ஸ்ரே டியூப். கேத்தோடு கதிர் குழாய் அல்லது எக்ஸ் கதிர் குழாயில் உள்ள வெப்ப மின்னிலை, இதுதான் ஹாட் ஃபிலமெண்ட். இந்த வெப்ப மின்னிலையில் எந்த மாதிரி வெப்ப அயனி உமிழ்வு நடக்குது பாருங்கள். இது பேட்ரி, பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் 2 ends ஆஃப் தி காயில் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஹை டெம்பரேச்சர் வோல்டேஜ் அப்ளை பண்ணி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா தெர்மோ அயனிக் எமிஷன்ஸ் நடக்குது. எலக்ட்ரான் வந்துட்டு எமிட் ஆகுது. சரியா? அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் ஃபீல்டு எமிஷன், புல உமிழ்வு. எலக்ட்ரிக் ஃபீல்டு எமிஷன் occurs when a very strong electric field is applied across the metal. This strong electric field pulls the free electrons and helps them to overcome the surface barrier of the metal. Example, field emission scanning electron microscopes, field emission display. எலக்ட்ரிக் ஃபீல்டு எமிஷன் அப்படின்னா மின்புல உமிழ்வு. அக்கர் அப்படின்னா நடக்கிறது. வென் அப்படின்னா எப்போ. எ வெரி ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் அப்ளைடு, ரொம்ப வலிமையான மின்புலம் செயல்படுத்தும் போது அக்ராஸ் தி மெட்டல், மெட்டலுக்கு குறுக்க மிக அதிக மின்புல வலிமை நம்ம செயல்படுத்தும் போது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எமிஷன் மின்புல உமிழ்வுங்கிறது நடக்கும். திஸ் strong field pulls the free electrons and helps them to overcome the surface barrier of the metal. இந்த அதிக வலிமை வாய்ந்த மின்புலம் அந்த உலோக பரப்பில் இருக்கிற பரப்பு அரண் அதை தாண்டி அந்த கட்டுரா எலக்ட்ரான்களை வெளிநோக்கி இழுத்துக்கிட்டு வரும். ஃபீல்டு எமிஷன் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அதே மாதிரி ஃபீல்டு எமிஷன் டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு எமிஷன் occur when a very strong electric field is applied across the metal. The strong field pulls the free electrons and helps them to overcome the surface barrier of the metal surface. Examples, field emission scanning electron microscopes and field emission display. மெட்டல் சர்ஃபேஸ் உலோக பரப்பு, இந்த உலோக பரப்புக்கு குறுக்க மிக வலிமை வாய்ந்த மின்புலம், மின்தேக்கி தகடுகளை பயன்படுத்தி மிக வலிமை வாய்ந்த மின்புலத்தை நம்ம செயல்படுத்துகிறோம். இது பாசிட்டிவ் டெர்மினல், இது நெகட்டிவ் டெர்மினல். இது இந்த பிளேட் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆர் பாசிட்டிவ் அயான்ஸ் டெபாசிட்டட் ஆன் திஸ் பிளேட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது நெகட்டிவ் அயான்ஸ் ஆர் டெபாசிட்டட் ஆன் திஸ் பிளேட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வலிமை மிகுந்த மின்புலத்துக்கு இடையில் இந்த உலோக பரப்பை வச்சுருக்கோம். உலோக பரப்புக்குள்ளே வச்சு இதனோட என்ன பண்ணுறான், மின்னழுத்த அரண் இருக்கு இல்லையா, அதை விட அதிக மதிப்பு இந்த உலோக பரப்போட மின்னழுத்த அரண் பரப்பு அரணை விட அதிக மின்னழுத்த வேறுபாடு நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த உலோக பரப்பிலிருந்து எலக்ட்ரான்கள் வெளியேறும். ஏன் எலக்ட்ரான்கள் இந்த திசையில் வெளியேறுதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஏன்னா எலக்ட்ரான் அப்படிங்கிறது நெகட்டிவ்லி சார்ஜ்டு, இந்த பிளேட்டில் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் அயான்ஸ் இருக்குது. ஸோ போத் ஆர் அட்ராக்டட் டு ஒன் அனதர். நான் பேசுகிறது புரியுதா? மிக வலிமையான மின்புலத்தை உலோகத்தின் குறுக்கே அளிக்கும்போது மின்புல உமிழ்வு ஏற்படுகிறது. இந்த வலிமையான மின்புலம் கட்டுரா எலக்ட்ரான்களை கவர்ந்து இழுத்து அவை
பரப்பு மின்னழுத்த அரணை கடந்து வெளியேற உதவுகின்றது. எடுத்துக்காட்டுக்கு என்னென்ன சாதனங்கள் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, புல உமிழ்வு வரிக்கண்ணோட்ட எலக்ட்ரான் நுண்ணோக்கிகள், புல உமிழ்வு காட்சி கருவி ஆகியவற்றை தான் இந்த செயல்பாட்டுக்கு, இந்த வகையான எலக்ட்ரான் உமிழ்வுக்கு நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். சரியா? அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன், ஒளிமின் உமிழ்வு. When an electromagnetic radiation of suitable frequency is incident on the surface of the metal, the energy is transferred from the radiation to the free electrons. Hence, the free electrons get sufficient energy to cross the surface barrier and photoelectric emission takes place. எப்போ குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட மின்காந்த கதிர்வீச்சை அந்த உலோக பரப்பின் மீது விழற மாதிரி செய்கிறோமோ, அப்போது அந்த மின்காந்த கதிர்களில் இருந்து ஆற்றல் கட்டுரா எலக்ட்ரான்களுக்கு கடத்தப்படுது அல்லது பரவுது. இங்கேருந்து அங்கே போகுது. எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷனில் இருந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸுக்கு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஹென்ஸ் அதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கட்டுரா எலக்ட்ரான்கள் தனக்கு தேவையான ஆற்றலை பெற்றுக்கொள்ளும். இட் கெட்ஸ் சஃபிஷியன்ட் எனர்ஜி. எதுக்கு சஃபிஷியன்ட் எனர்ஜி? டு கிராஸ் தி சர்ஃபேஸ் பேரியர். அந்த பரப்பு அரணை தாண்டி எலக்ட்ரான்கள் வெளியேறதுக்கு தேவையான ஆற்றலை கட்டுரா எலக்ட்ரான்கள் மின்காந்த கதிர்வீச்சிலிருந்து பெற்றிருக்குது. அப்படி பெற்றிருக்கிறதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, எலக்ட்ரான்கள் உமிழப்படும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, அதுதான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் டேக்ஸ் பிளேஸ். ஒளிமின் உமிழ்வு நடக்க ஆரம்பிக்கும். When an electromagnetic radiation of suitable frequency is incident on the surface of the metal, the energy is transferred from the radiation to the free electrons. Hence, the free electrons get sufficient energy to cross the surface barrier and the photoelectric emission takes place. ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட மின்காந்த கதிர்வீச்சு உலோக பரப்பின் மீது படும்போது ஆற்றலானது கதிர்வீச்சிலிருந்து கட்டுரா எலக்ட்ரான்களுக்கு மாற்றப்படுகிறது. எனவே கட்டுரா எலக்ட்ரான்கள் பரப்பு அரணை கடந்து வெளியேறுவதற்கு போதுமான ஆற்றலை பெறுவதால் ஒளிமின் உமிழ்வு நடைபெறுகிறது. The number of electrons emitted depends on the intensity of incident radiation. Underline this. எவ்வளவு எண்ணிக்கையில் எலக்ட்ரான்கள் உமிழப்படுதுங்கிறது யாரை சார்ந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படுற மின்காந்த கதிர்வீச்சோட செறிவை பொறுத்தது. The number of electrons emitted depends on the intensity of incident radiation. உமிழப்படும் எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது படுகதிர்வீச்சின் செறிவை பொறுத்து அமையும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஃபோட்டோ டயோட்ஸு, ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல்லு, ஒளி டயோடுகள், ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல்லு, ஒளி மின்கலன். இதை பற்றி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஃபோட்டோ டயோட்ஸ் அண்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல்லெல்லாம் இந்த லெசனில் தொடர்ந்து நம்ம படிக்க போகிறோம். சரியா? மெட்டல் சர்ஃபேஸு, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், உலோகப்பரப்பு, கட்டுரா எலக்ட்ரான்கள். இப்போ மின்காந்த அலைகள் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த உலோக பரப்பின் மீது படுது, இன்சிடெண்ட் ஆகுது. அப்படி இருக்கும்போது இந்த உலோக பரப்பிலிருந்து கட்டுரா எலக்ட்ரான்கள் உமிழப்படுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கட்டுரா எலக்ட்ரான்கள் இந்த மின்காந்த கதிர்வீச்சிலிருந்து தனக்கு தேவையான ஆற்றலை பெற்றுக்கொள்ளும். தேவையான ஆற்றல் அப்படின்னா என்னது? இந்த உலோக பரப்போட மின்னழுத்த அரண் எவ்வளவோ அதுக்கு சமமான மதிப்பை பெற்ற உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த உலோக பரப்பிலிருந்து எலக்ட்ரான்கள் உமிழப்படுகின்றன, வெளியேற்றப்படுகின்றன. இதுக்கு பேர் தான் என்னது? ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன், ஒளிமின் உமிழ்வு. எஸ். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம்
செகண்டரி எமிஷன், இரண்டாம் நிலை உமிழ்வு. என்னது செகண்டரி எமிஷன் அப்படின்னா இரண்டாம் நிலை உமிழ்வு. When a beam of fast moving electron strikes the surface of the metal, the kinetic energy of the striking electrons is transferred to the free electrons on the metal surface. Thus, the free electrons get sufficient kinetic energy so that the secondary emission of electrons will take place or occur. When அப்படின்னா எப்போ? A beam of fast moving electrons, மிக வேகமாக செல்லும் எலக்ட்ரான் கற்றை. ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்னு என்னது? மோதுறது. எங்கே? தி சர்ஃபேஸ் ஆஃப் தி மெட்டல், அந்த உலோக பரப்பின் மீது மோதுறது. அப்படி மோதும்போது தி கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தி ஸ்ட்ரைக்கிங் எலக்ட்ரான்ஸ், மோதுற அந்த வேகமாக இயங்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்களோட இயக்க ஆற்றல் டிரான்ஸ்ஃபர்ட் டு தி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆன் தி மெட்டல் சர்ஃபேஸ், உலோக பரப்பின் மீது உள்ள கட்டுரா எலக்ட்ரான்களுக்கு அந்த ஆற்றலானது மாற்றப்படுகிறது. எனவே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கெட்ஸ், கட்டுரா எலக்ட்ரான்கள் தேவையான இயக்க ஆற்றலை பெறும். ஸோ தட், எனவே தி செகண்டரி எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டேக்ஸ் பிளேஸ், இரண்டாம் நிலை எலக்ட்ரான் உமிழ்வு நடக்கும். சரியா? When a beam of fast moving electron strikes the surface of the metal, the kinetic energy of the striking electrons is transferred to the free electrons on the metal surface. Thus, the free electrons gets sufficient energy so that the secondary emission of electrons takes place. மிக வேகமாக செல்லும் எலக்ட்ரான் கற்றை உலோகத்தின் பரப்பின் மீது மோதும்போது அதன் இயக்க ஆற்றல் உலோக பரப்பில் உள்ள கட்டுரா எலக்ட்ரான்களுக்கு மாற்றப்படுகிறது. இதனால் கட்டுரா எலக்ட்ரான்கள் போதிய அளவு இயக்க ஆற்றலை பெறுவதால் இரண்டாம் நிலை எலக்ட்ரான் உமிழ்வு ஏற்படுகின்றது. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள், இமேஜ் இன்டென்சிஃபையர் ஃபோட்டோ மல்டிப்ளையர் டியூப், பிம்ப செறிவாக்கிகள். இமேஜ் இன்டென்சிட்டிஃபையர் அப்படின்னா பிம்ப செறிவாக்கிகள். ஃபோட்டோ மல்டிப்ளையர் டியூப் அப்படின்னா ஒளிப்பெருக்கி குழாய்கள். ஃபோட்டோ மல்டிப்ளையர், இங்கே ஒளி அப்படிங்கிறது யார்? லைட்டு. நம்ம படிக்கிறது எல்லாமே லைட்டு. ஃபோட்டோ அப்படின்னா லைட், ஃபோட்டோ மல்டிப்ளையர் டியூப், ஒளிப்பெருக்கி குழாய்கள். சரியா? மெட்டல் சர்ஃபேஸ், உலோக பரப்பு, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். உள்ளே இருக்கிறது யார்? கட்டுரா எலக்ட்ரான்கள். ஹை ஸ்பீடு எலக்ட்ரான் பீம், அதிவேகமாக இயங்கக்கூடிய எலக்ட்ரான் கற்றை இந்த உலோக பரப்பின் மீது வந்து மோதும்போது இந்த அதிவேக எலக்ட்ரான்களோட இயக்க ஆற்றல் இந்த கட்டுரா எலக்ட்ரான்களுக்கு மாற்றப்படுகிறது. எனவே போதுமான அளவு மின்னழுத்த அரணை தாண்டி எலக்ட்ரான் வெளியேறுவதற்கு தேவையான ஆற்றல் கிடைத்தவுடன் இந்த உலோக பரப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் பரப்பிலிருந்து உமிழப்படுகின்றன அல்லது வெளியேற்றப்படுகின்றன. அதை தான் நம்ம உமிழ்வு, எமிஷன்னு சொல்கிறோம். நான் பேசுகிறது புரியுதா? ஓகே. டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் புரிஞ்சுதா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் லிசனிங்.